வணக்கம், வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம உயர் ரத்த அழுத்தம் அதுக்கான ஒரு தீர்வு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரத்த அழுத்தம் உயர்வாக இருந்தாலும் சரிதான், அப்படி இல்லை குறை ரத்த அழுத்தமாக இருந்தது அப்படின்னாலும் நிறைய பல வியாதிகளை நமக்கு கொண்டு வந்துடும் நம்மளுடைய உடலில். அதனால் இந்த மாதிரி அதிகரிக்கப்பட்ட இரத்த அழுத்தத்தை எப்படி சீரான லெவலுக்கு நம்ம கொண்டு வரலாம், எந்த விதமான மருந்து மாத்திரைகளும் இல்லாமல் இயற்கை பொருட்கள் வச்சு, அதுவும் 3 நாட்களில் அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த அதிகரிக்கப்பட்ட இரத்த அழுத்தத்தை உணவின் மூலமாக நம்ம சரி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய உடலுக்கும் ஒரு சில வேலைகள் நம்ம கொடுக்கணும். பொதுவாகவே நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கிறது, உயர் இரத்த அழுத்தம், உடல் பருமன், இது எல்லாமே ஒன்றுக்கொன்று நமக்கு தொடர்புடையதான். உடல் பருமன் நமக்கு அதிகரிக்க சர்க்கரையின் அளவும் அதிகரிக்கும், இரத்த அழுத்தமும் அதிகரிக்கும். இதனால் தினசரி காலையில் குறைந்தது 15 நிமிடங்களாவது நம்ம உடற்பயிற்சி செய்கிறது ரொம்பவே முக்கியம். உடற்பயிற்சி 15 நிமிடங்கள் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நடைப்பயிற்சி குறைந்தது 20 நிமிடங்களாவது நம்ம செய்யணும். முடிந்த அளவுக்கு எண்ணெயில் பொரித்த உணவுகளை நம்ம தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. துரித உணவுகள் நம்ம எடுத்துக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் பொரித்த வறுத்த உணவு பண்டங்களை நம்ம எடுக்கிறதுனால கெட்ட கொழுப்பானது இரத்த குழாயில் படிய தொடங்கிறது. இதனால் இரத்த குழாயில் சீரான இரத்த ஓட்டம் இல்லாமல் நமக்கு தடைபடுது. சாதாரணமாக ஒரு ஹோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நமக்கு தண்ணீர் வெளியேறுது அப்படின்னா, இடையில ஏதாவது ஒரு அடைப்பு இருந்தது அப்படின்னா வெளியேறக்கூடிய தண்ணீரானது சீரான அளவில் நமக்கு வராது. அதே மாதிரி தான் நம்மளுடைய இரத்த குழாயும். அதே மாதிரி நம்ம தினசரி உணவுலையும் ஒரு சில மாற்றங்கள் நம்ம கொண்டு வரணும். கண்டிப்பாக உப்போட அளவை நம்ம குறைத்து சாப்பிடுவது நல்லது. ஒரு நாளைக்கு 10 கிராம் அளவுக்கு நம்ம உப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லது. அதை விட அதிகமாகவோ அதை விட குறைவாகவோ நம்ம எடுத்துக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்துக்கள் நிறைந்த உணவுப் பொருட்கள் நம்ம சாப்பிடலாம். குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம முட்டை கோசு சாப்பிடலாம், அதில் நிறையவே நமக்கு நார்ச்சத்து இருக்குது. அந்த மாதிரி சாப்பிட்றதுனால நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து ஒரு தீர்வு நம்ம காண முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பழங்கள் சாப்பிடலாம், கீரைகள், கொட்டை வகைகள் அந்த மாதிரி சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் சிறுதானிய உணவுகள் அதையும் நம்ம உணவாக எடுத்துக்கிட்டு வரலாம். இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் 50 வயதிற்கு கடந்தவர்கள் மட்டும்தான் இல்லாமல் சின்ன வயசுலேயே அவங்களுக்கு ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்குது, ரத்தத்தில் சர்க்கரையின் அளவும் அதிகமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம். நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த அந்த உணவு பழக்க வழக்கத்தை நம்ம அப்படியே மறந்துடுறோம். துரித உணவுகள் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவசர கால சூழ்நிலையில் நம்ம வாழ்கிறதுனால துரித உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம். இதுவே நமக்கு நம்மளுடைய உடல் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வாங்க நம்ம இயற்கை உணவுப் பொருட்கள் வச்சு எப்படி அதை சரி பண்ணலாம், அந்த இரத்த அழுத்தத்தை ஒரு சீரான அளவுக்கு எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம். இப்போது நம்ம ஒரு பேனில் 200 ml பால் ஊற்றிக்கலாம். காய்ச்சாத பால் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா காய்ச்சின பாலாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துக்கோங்க. இப்போது இந்த 200 ml பாலுக்கு இந்த மாதிரி பெரிய சைஸ் பூண்டு பற்கள் ஒரு 4 பல் நம்ம எடுத்துக்கலாம். இதை போட்டு நல்லா நம்ம வேக வச்சுக்கிடுவோம். இதை மட்டும் நம்ம பயன்படுத்த போகிறதில்ல, இது கூட இன்னும் ஒரு முக்கியமான பொருள் சேர்த்து தான் நம்ம அதை குடிக்க போகிறோம். இப்போது இந்த பூண்டானது இந்த பாலில் சேர்ந்து நல்லா நமக்கு வேகணும். அதாவது நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா கையில் எடுத்து பார்த்தா நல்லா நசுங்குற மாதிரி நமக்கு வேகணும். இப்போ நல்லா வேகட்டும். இப்போது பால் நமக்கு நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்துட்டு உள்ளே போட்டிருக்கிற அந்த பூண்டு பற்களும் வெந்துருச்சு. இப்போது இந்த டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் 1 கிராம் மட்டும் நம்ம மஞ்சள் பொடி இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் சேர்ந்து நல்லா நமக்கு கொதிக்கணும். இதை எந்த டைமிங்கில் குடிக்கணும் அதுதான் நமக்கு ரொம்பவே முக்கியம். அது நல்லா கொதிக்கட்டும், அதை நான் அப்புறம் சொல்கிறேன். மஞ்சள் பொடி போட்டதுக்கு பிறகும் நல்லா நமக்கு கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு பால் பிடிக்கலை அப்படின்னாலும் அதுக்கு அல்டர்னேட்டாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நம்மளோட இந்த மஞ்சள் பூண்டு பால் ரொம்பவே சூப்பராக இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஒரு நாளைக்கு 2 வேளைகள் எடுத்துக்கோங்க. காலையில் சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னதாகவும், இரவு உணவு சாப்பிடுவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பதாகவும் நீங்கள் எடுத்துக்கோங்க. தொடர்ந்து 3 நாட்கள் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ப்ரெஷர் லெவல் கரெக்டான அளவுக்கு உங்களுக்கு வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு 50 வயது நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபுட் கண்ட்ரோலாக இருக்கணும். அதுதான் ரொம்பவே நல்லது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க.
ஒருவேளை உங்களுக்கு இந்த பால் சேர்க்கிறது பிடிக்கலை அப்படின்னா ஒரே ஒரு பல் பூண்டு அதை எடுத்து காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் வெறுமனை வாயில் போட்டு நல்லா அந்த உமிழ்நீரோடு சேர்த்து மென்று நீங்கள் சாப்பிட்டு வாங்க, ஒரு பல் பூண்டு பச்சையாக. அப்படி இல்லை நீங்கள் வேக வச்சு சாப்பிடணும் அப்படின்னா ஒரு முழு பூண்டு அதை கூட நீங்கள் ஃபுல்லாக வேக வச்சு சாப்பிடுங்க. பச்சையாக சாப்பிட்றதா இருந்தால் ஒரு பல் மட்டும் உங்களுக்கு போதும். அதுக்கப்புறமா இந்த மஞ்சள் பொடியை வெந்நீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் குடிக்கலாம். இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சுட்டு வரலாம், பால் பிடிக்காதவங்க. அடுத்ததான் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த ஆரஞ்சு பழம். இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சாத்துக்குடி இந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இன்னொரு ஆரஞ்சு பழம் உண்டு, கமலா ஆரஞ்சு அப்படின்னு சொல்லுவோம், அது வேண்டாம். சாத்துக்குடி பழமாக நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஆரஞ்சு பழத்தில் இருந்து நீங்கள் ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஹை பிளட் ப்ரெஷர் இருந்தது அப்படின்னா அதை லோவாக ஆக்குறதுக்கு மிகச்சிறந்த ஒரு தீர்வாக உங்களுக்கு அமையக்கூடியது. பிளட் சர்க்குலேஷனை உங்களுக்கு ரெகுலேட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு பொருள் தான் நமக்கு இந்த ஆரஞ்சு. இதை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ், அதாவது ஒரு நாளைக்கு 200 ml அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரத்த அழுத்தம் ரொம்பவே அதிகமாக இருந்தது அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் எடுத்துக்கோங்க, அதாவது 400 ml அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 7 நாட்கள் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். அதாவது உங்களுக்கு ஹை பிளட் ப்ரெஷரை லோவாக்கும் அப்படின்னா கரெக்டான அளவுக்கு உங்களுக்கு கொண்டு வரும். தாழ்வான இரத்த அழுத்தத்துக்கு உங்களுக்கு கொண்டு வராமல் ஒரு சீரான நிலைக்கு கொண்டு வருவதற்கு உதவியாக இருக்கக்கூடியதான் நமக்கு இந்த ஆரஞ்சு பழம். அதனால் இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. இந்த மாதிரி ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. கைகளால் கூட நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் அப்படி தான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ஒரு தீர்வு கிடைக்கும். அடுத்ததான் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம். அடுத்ததான் நம்ம இந்த வாழைப்பழம் வச்சு தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா இந்த வாழைப்பழத்தில் நமக்கு பொட்டாசியம் வந்து அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி பொட்டாசியம் அதிகமாக இருக்கிற உணவுப் பொருள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தில் அந்த அழுத்தத்தை வந்து கரெக்டான லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அது இந்த மாதிரி செவ்வாழை பழமாக இருந்தது அப்படின்னாலும் நல்லது தான். அப்படி இல்லைனா நீங்கள் நாட்டுப்பழம் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 2 பழம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செவ்வாழை பழம் சாப்பிட்றதுனால இப்போது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இன்ஃபெர்டிலிட்டி. அந்த இன்ஃபெர்டிலிட்டி குழந்தையின்மை, அந்த குழந்தையின்மைக்கு மிகச்சிறந்த தீர்வாக அமையக்கூடியதான் நமக்கு இந்த செவ்வாழை பழம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இதை நம்ம சாப்பிட்டு வரலாம். ரொம்ப ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக நமக்கு இருக்கக்கூடியது இந்த செவ்வாழை பழம். இதே மாதிரி நமக்கு பிளட் ப்ரெஷரையும் கரெக்டான அளவுக்கு கொண்டு வர்றதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி இந்த செவ்வாழை பழமை நம்ம சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் சோடியத்தோட அளவை வந்து நமக்கு கம்மி பண்ணுறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்குது. இதே நீங்கள் சாப்பிட்டு வாங்க. செவ்வாழை பழம் தான் இல்லை, நான் சொன்ன மாதிரி வேறு எந்த பழம்னா கூட சாப்பிட்டுக்கோங்க. அடுத்ததான் என்னன்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம். இன்னும் உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா போதும், நிறைய உங்களுக்கு வீடியோஸ் கிடைக்கும். சொல்லப்போனால் சிறுநீரகம் தொடர்பான வியாதிகள், நுரையீரல், அதுக்கப்புறமா அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இன்ஃபெர்டிலிட்டி குழந்தையின்மை பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி நிறையவே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் வேறு சில வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் கேளுங்க. அடுத்ததாக என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த வெந்தயம். வெந்தயம் வச்சு தான் பார்க்க போகிறோம். வெந்தயம் நமக்கு மிகச்சிறந்த தீர்வை கொடுக்கக்கூடியது. சொல்லப்போனால் நம்ம நீரிழிவு நோய் இருந்தது அப்படின்னாலும் சரி தான், உடல் சூடு அதிகமாக இருந்தது, அதுக்கப்புறமா நம்மளுடைய தலைமுடி பராமரிப்புக்கு, இது எல்லாத்துக்கும் ஒரு மிகச்சிறந்த தீர்வாக அமையக்கூடியதான் நமக்கு இந்த வெந்தயம். இப்போது நம்ம அந்த இரத்த அழுத்தத்தை எப்படி சீராக கொண்டு வர்றதுக்கு இந்த வெந்தயத்தை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வெந்தயத்துலேயும் நமக்கு நிறையவே பொட்டாசியம் கண்டென்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இதுலேயும் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது. இதை நமக்கு அந்த இரத்த ஓட்டம், அந்த இரத்த அழுத்தத்தை சீரான நிலையில் கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் இப்போது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 200 ml தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதித்ததுக்கு பிறகு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த வெந்தயத்தை நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க.
விழுதை அரைச்சதுக்கு பிறகு உங்களுக்கு 2 டீஸ்பூன் அளவு கிடைக்கும். இதில் 1 டீஸ்பூன் அரைத்த விழுது இதை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ரிமைனிங் இருக்கிற 1 டீஸ்பூன் அந்த அரைத்த விழுது அதை வந்து சாயங்கால வேளையில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 30 நாட்கள் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா போதும், கண்டிப்பாக நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். நான் முதல்ல சொன்ன ரெமெடி வந்து 3 நாளில் தீர்வு கிடைக்கும். அதுக்கப்புறமா 7 நாட்கள் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் 30 நாட்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நான் சொல்லியிருக்கிற மெத்தடில் ஏதாவது ஒன்று நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இதை கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் அதை வடிகட்டி தண்ணீர் எடுத்திருப்பீங்க. அந்த தண்ணீரையும் நீங்கள் குடிக்கலாம். குடித்த பிறகு இந்த அரைத்த விழுதை நீங்கள் சாப்பிடுங்க. உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.